ஐயா வணக்கம். தமிழகத்தோட பொருளாதார தலைநகரம் பின்னலாடை நகரத்துல இருக்கோம், திருப்பூர் மாவட்டத்துல. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா உங்களோட கோரிக்கை என்னவாக இருக்கிறது? ஒட்டுமொத்த கோரிக்கைன்னு பார்க்குற போது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, எங்களுடைய பிரதான பிரச்சனைனா விவசாயிகளுடைய பிரச்சனை. கொப்பரை தேங்காய் இன்னைக்கு நிரந்தரமானதுக்கு விலை கிடையாது. அது ஒரு ஏறுது இறங்குது. ஒரு நிரந்தர விவசாயிக்கு இன்னைக்கு இருக்கிற கூலி எல்லாம் அதிகமாக போச்சு, ஆளுங்க கிடைக்கிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வெளி மாநிலங்கள் எல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அவங்க முறையாக அது ஒரு ப்ராஜெக்ட் வைக்கல. அதனால என்ன பண்ணா, ஆள் கிடைக்கிறதில்ல. நாங்கள் கஷ்டப்பட்டு வைக்கிற போது அந்த நிரந்தரமான விலை கிடைக்கிறதில்ல கொப்பரைக்கு. அதனால பாமாயில் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்றாங்க. அதை நிறுத்திட்டு இந்த ரேஷன் கடையில எல்லாம் தேங்காய் எண்ணெய் கொடுத்தாங்கன்னா, இந்த இலவசமாக ஆயில் கொடுக்குறாங்கல்லவா, அதுக்கு தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டாங்க. நல்ல முறையில் இருக்கு. அதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ற கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு நிரந்தரமா ஒரு வருமானம் கிடைக்கும். ஏன்னா இந்த பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, நீங்க இந்த மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா தென்னை விவசாயி தான் அதிகம். பெருவாரியான தென்னை விவசாயி தான் இருக்கிறா, தென்னை நம்பி தான் இருக்கிறா. ஆனால் நிரந்தரமான வருமானம் இருக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு ரேட் அதிகமாக போகுது, அப்புறம் குறைஞ்சிருது. இது கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணி இந்த ரேஷன் கடையில் முழுவதும் இந்த தேங்காய் எண்ணெய் கொடுத்தாங்கன்னா நிரந்தர ஒரு வருமானம் இருக்கு விவசாயிகளுக்கு. விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கை இது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நாங்கள் தான் விவசாயி தான். இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு எடுத்துட்டீங்கன்னா, திருப்பூர் கோவை மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா விவசாயி தான் அதிகமாக இருக்கும். ஆனால் தொழிலுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இந்த விவசாயி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் விவசாயிக்கு தான் நாங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணி இந்த நிறையா கவர்மெண்ட்டுக்கு நிறையா இது பண்ணிட்டு இருக்கோம், வரி கட்டிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ தான் தொழிலாக வந்திருக்கு. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா விவசாயம் மூலியமா தான் நாங்கள் அதிக வருமான வரியே இந்த கொங்கு மாவட்டத்தில் கட்டிட்டு இருக்கோம். விவசாயம் மூலியமா தான் எல்லா வரியுமே வருவாய் இந்த லேண்ட் வித்துனா வருது இல்லைங்களா, வருவாய்த்துறைக்கு. அந்த மூலயமா வருவாய் எல்லாமே இந்த விவசாயினால தான் வருவாய் அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த விவசாயிகளுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது ஒரு கோரிக்கை, இந்த கறிக்கோழி. இங்க கோழி வளர்ப்பு தான் அதிகம். பெரிய கார்பரேட் கம்பெனி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கோழி வளர்த்துறதுக்கு எங்கிட்ட கொடுக்குறாங்க. 6000 ரூபாய் தான் கிலோ கொடுக்குறாங்க. 6000 ரூபாய் இன்னைக்கு இருக்கிற கூலி, இன்னைக்கு பொருளாதார விலைவாசி உயர்வுல அந்த 6000 ரூபாய் கட்டுவலி ஆகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 12 ரூபா, அதிகபட்சம் 20 ரூபா கொடுத்தாங்கன்னா தான் அந்த கோழி வளர்ப்ப முடியும். ஆனா அந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் அது உத்தரவு பேச்சுவார்த்தைன்னு ஒரு முடிவு பண்ணாங்க. எதுவுமே இல்லை. அந்த விவசாயிகளுக்கு அந்த எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் கார்பரேட் கம்பெனிங்க இன்னைக்கு கிலோ 200 ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. நாங்க கேட்கறது 6000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு 12 ரூபா தான் கேட்கறோம். இன்னைக்கு 200, 250 ரூபாய் வரைக்கும் கிலோ விற்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அது பூரா கார்பரேட் கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையான சூழ்நிலை. கோழி வளர்த்து அதை 48 நாள் வளர்த்தி முறையா வளர்த்து செத்து போனா அது எங்க பொறுப்புல தான் அந்த கிலோ பேசிக்கல பிடிச்சிக்கிறாங்க. ஆனா இந்த மாவட்டத்தில் தான் அதிகமாக கோழி வளர்த்துறோம். அதனால அந்த ஒரு பிரச்சனையை நிரந்தரமா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும். நிரந்தரமான தீர்வு வேணும். ரெண்டாவது, இந்த கண்ணு வெளி காயின்னு சொல்லி ஒரு காய் இருக்கு. இந்த மாவட்டத்தில் அதிகமாக விளைச்சல் ஆகுது. அதுக்கு முறையான கவர்மெண்ட் விலை எடுக்கிறது இல்லை. எடுத்து அதுக்கு பாதுகாப்பான அந்த குடோன் வச்சு அந்த கவர்மெண்ட் எடுத்து நிரந்தரமான ஒரு வேலை கொடுக்கணும். அது நிறைய விளைவிக்கிறாங்க, அதுக்கு மானியம் கொடுக்கணும். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா புக் பண்ணி வச்சா, இப்போ ஒரிசாவில், குஜராத்தில் எல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி இங்கே இது கிடையாது. அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, இந்த கசிவுநீர் குட்டைன்னு அங்கங்கே இந்த விவசாயத்துக்கு பயன்படும் மழை காலத்தில் தண்ணி தேக்கி வைக்கிறதுக்காக குட்டை இருக்கு. இப்போ அதில் என்ன பண்றாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் அந்தந்த பஞ்சாயத்து, ஊராட்சி அமைப்பு, உள்ளாட்சி அமைப்பு, பேரூராட்சி அமைப்புலாம் என்ன பண்றாங்க, கழிவு நீரெல்லாம் கொண்டு போய் அந்த குட்டையில் விட்டுறாங்க. அது காலங்காலமாக விவசாயிகளே அதை தூர்வாரி அந்த பராமரிப்பு பண்ணி வச்சிருப்போம். அந்த மழை காலத்தில் தண்ணி சேவ் பண்ணி விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த கழிவு நீர் தண்ணி தேக்கிறதுனால விவசாய நிலம் பூரா பாய்ச்சிருக்கு, கிணறு பூரா பாய்ச்சி தண்ணி பூரா உப்பா போயிடும். இது கவர்மெண்ட் முறையான அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணி அந்த தண்ணி எங்க கொண்டு போறோம்னு போனா இந்த கசிநீர் குட்டையில சட்டப்படி விடக்கூடாது. ஆனா அதுல விடுறாங்க. அதனால விவசாயிக்கு இது மாபெரும் மாவட்டம் முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்கு. கறிக்கோழி பிரச்சனை எங்களுக்கு நிரந்தரமான அதுக்கு ஒரு வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். கொப்பரை தேங்காய்க்கு நிரந்தரமான விலை வேணும். அது அனைத்து ரேஷன் கடையிலையுமே தேங்காய் எண்ணெய் கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு அது ஒரு நல்ல பலனா இருக்கும். இதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி எங்களுடைய கோரிக்கையை சரி. இப்ப இன்னொரு லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களோட குறைகள், கோரிக்கைகள்லாம் சொன்னீங்க இல்லையா? சோ இப்ப கடந்த 5 ஆண்டுகள்ல நீங்க இந்த குறைகள் எல்லா அரசுகிட்டையும் நிறை குறைகள் இருக்கதான் செய்யும். இப்ப நீங்க குறைகள், கோரிக்கைகள்லாம் சொல்லிட்டீங்க. இந்த 5 ஆண்டுகள்ல அரசு செய்த திட்டங்கள் எனக்கு இது பிடிச்சது அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அரசு விவசாயிகளுக்கு இது வரைக்கும் சரியா இந்த திட்டமே எங்களுக்கு நிறைவா இல்லை. இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் பொறுத்தளவு விவசாயிகளுக்குன்னு எந்த நிறைவான ஒரு திட்டம் இது பண்ணியிருக்காங்கிறது திருப்தியெல்லாம் எங்களுக்கு இல்லை.
எங்களுடைய கோரிக்கை இதெல்லாம் பிரதான கோரிக்கைகள். இது யாருமே செவி சாய்க்கல இது வரைக்கும். எந்த கவர்மெண்ட்டுமே இது வரைக்கும் பண்ணல. நீ வர்ற கவர்மெண்ட் வந்து இதுக்கு எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா பண்ணுவோம். ஓகே சார். நன்றி நன்றி.